ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எஜுகேஷன் செக்ரட்டரியிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூஜிசியினுடைய டிராஃப்ட் நார்ம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம், ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்ஜெக்ஷனை தெரிவிங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அது டிராஃப்ட். இரண்டாவது, யூஜிசியில் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் வேண்டாம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்டாங்க இத்தனை நாளா, அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம். அதாவது இன்சைட் ப்ரொமோஷன், கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதுக்குள்ளே எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நீங்கள் நெட் எழுத சொல்றீங்க, நாங்கள் 50 வயசுல எப்படி நெட் எழுதுவோம், அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம். இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியா பண்ணாதீங்க இன் ப்ரொமோஷனுக்கு, அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போல மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், இன்னொரு துறையில வல்லுநராக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில். ஆனா அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களையும் இன்னைக்கு துணைவேந்தரா நாம் இன்னைக்கு நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது, அதையும் நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். நான்காவது, எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்றது, அதுல குறிப்பாக 3 பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்னைக்கு அந்த யூஜிசி டிராஃப்ட் நாம்ல இருக்கு. ஒன்று யூஜிசியினுடைய நாமினி, இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி, மூணாவது கவர்னருடைய நாமினி. இந்த 3 பேர் கொண்ட குழு. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதில் வந்துருது. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் அங்கிருந்து ரெப்ரசன்ட் வந்துடுறாங்க. யூஜிசி நாமினி, ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணணும், அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்கு, துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும், அவங்களும் வந்துடுறாங்க. ஆளுநர் தான் சான்சலரா இருக்காங்க, அதனால ஆளுநர் வந்துடுறாங்க. இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல. அதனால முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள நாங்க எதிர்க்கிறோம், இதுதான் காரணம் சொல்லட்டும். வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம். அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை. பாப்பங்கண்ணா, நன்றிங்கண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.